வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவ விழா. துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் பங்கேற்று சுவாமி தரிசனம். புதுச்சேரியில் 100% தேர்ச்சிக்காக சரியாக படிக்காத மாணவர்களை பள்ளியில் இருந்து நீக்கும் சில தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் கல்வித்துறை இணை இயக்குநரிடம் மனு. பெட்டி கடைகளில் போதைப் பொருட்கள் பதுக்கல். மோப்ப நாய் உதவியுடன் போலீசார் திடீர் சோதனை. இனி விரிவான செய்திகள். கஞ்சா போதைப் பொருள் பெட்டி கடைகளில் விற்கப்படுகிறதா என்று பெரிய கடை காவல் சரகத்திற்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் மோப்ப நாய் உதவியுடன் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கஞ்சா போதைப் பொருள் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இந்த நிலையில் காவல்துறையினர் இதனை கட்டுப்படுத்தும் விதமாக திரிசூலம் மூலம் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் பெரிய கடை காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் பெட்டி கடைகளில் போதைப் பொருட்கள் மற்றும் கஞ்சா உள்ளிட்டவை விற்கப்படுகிறதா என்று பெரிய கடை ஆய்வாளர் ஜெய்சங்கரன் தலைமையில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதில் உதவி ஆய்வாளர் முருகன் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையினர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கோவிந்தசாலை பகுதியில் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட குற்றவாளிகளின் வீடுகளில் சோதனையில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. முருங்கப்பாக்கம் பகுதியில் உணவகங்களில் திடீரென்று ஆய்வு மேற்கொண்ட நகராட்சி அதிகாரிகள். புதுச்சேரியில் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதனால் சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுவையில் சில உணவகங்களில் உணவுகள் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகள் தரமில்லாமல் இருப்பதாக பல துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பல்வேறு புகார்கள் வழங்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் தரம் இல்லாமல் உணவு வழங்குவதாக புகார் வந்துள்ளது. இதனை அடுத்து நகராட்சி அதிகாரிகள் உணவகத்தை சோதனை செய்தனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவ விழாவில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி காந்தி வீதியில் பழமை வாய்ந்த ஆலயமாக திகழ்கிறது வரதராஜ பெருமாள் ஆலயம். இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு கோவில் கொடியேற்ற நிகழ்ச்சியுடன் பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்றது. பிரம்மோற்சவ விழாவின் ஒரு பகுதியாக இன்று நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனையில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு, ராமலிங்கம், சிவசங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் அதனைத் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்த சங்கத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் 100% தேர்ச்சிக்காக சரியாக படிக்காத மாணவர்களை பள்ளியில் இருந்து நீக்கும் அமலோற்பவம் உள்ளிட்ட சில தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் கல்வித்துறை இணை இயக்குநரிடம் மனு அளித்தார். புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தனியார் பள்ளிகளில் பெற்றோர்கள் ஆயிரக்கணக்கில் பணம் கட்டி தங்களது பிள்ளைகளை சேர்த்து படிக்க வைக்கின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி அமலோற்பவம் உள்ளிட்ட ஒரு சில தனியார் பள்ளிகள் 100% தேர்ச்சி விழுக்காடு காட்டுவதற்காக 1 முதல் 9ஆம் வகுப்பு தங்கள் பள்ளியில் படித்து வரும் மாணவர்களில் சரியாக படிக்காத மாணவர்களை 9ஆம் வகுப்பு ஆண்டு தேர்வு முடிந்தவுடன் அவர்கள் பெற்றோரை வரவழைத்து அந்த மாணவர்களுக்கு TC வழங்கி பள்ளியை விட்டு நீக்கி விடுகின்றனர். இதனால் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை லட்சக்கணக்கில் பணம் செலுத்தி பிள்ளைகளை படிக்க வைத்த பெற்றோர்களும்
10ஆம் வகுப்பில் மற்ற பள்ளிகளில் இடம் கிடைக்காமல் மாணவர்களும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனிடையே இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் அமனோற்பம் உள்ளிட்ட சில தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஓம் சக்தி சேகர் பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமியை நேரில் சந்தித்து மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர், புதுச்சேரியை பொறுத்தவரை அமலோற்பம் பள்ளி தொடர்ந்து 100% தேர்ச்சி என்ற பொய்யான விளம்பரத்தினால் மக்களை ஏமாற்றும் நோக்கில் முறைகேடான செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. அதன்படி நெல்லித்தோப்பு தொகுதியை சார்ந்த மாணவன் ஒருவனை பள்ளியில் இருந்து மாற்று சான்றிதழ் வாங்க கோரி தொடர்ந்து வற்புறுத்தி வந்த நிலையில் இது தொடர்பாக பள்ளி நிர்வாகத்திடம் பேசிய பொழுது இனிமேல் வற்புறுத்த மாட்டோம் என்று கூறிவிட்டு அடுத்த வாரம் மீண்டும் அந்த மாணவனின் பெற்றோரை அழைத்து டிசி வாங்க சொல்லி வற்புறுத்துவது மட்டுமன்றி மிரட்டியும் உள்ளது. அமலோற்பம் பள்ளி மட்டுமே தொடர்ந்து புதுச்சேரியில் 100% தேர்ச்சி என்ற போலி விளம்பரத்திற்காக மாணவர்களிடம் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை லட்சக்கணக்கில் பணம் பெற்றுக்கொண்டு 10ஆம் வகுப்பு வந்தவுடன் பொது தேர்விற்காக அவர்களை சரியாக படிக்கவில்லை என்றால் உடனே டிசி வாங்க சொல்லியும் அல்லது ஆண்டு இறுதியில் பள்ளியில் இருந்து டுட்டோரியல் சென்டர் மூலம் தேர்வு எழுத செய்து வருகிறது. இதன் காரணமாகவே 100% தேர்ச்சி என்ற விளம்பரத்தின் மூலம் மக்களை ஏமாற்றி வருவதாகவும், மாணவன் சரியாக படிக்கவில்லை என்றால் அதற்கு ஏற்றவாறு பயிற்சி அளித்து தேர்வில் வெற்றி பெற செய்வதுதான் ஒரு பள்ளியின் கடமை. ஆனால் படிக்கும் மாணவர்களை மட்டும் தேர்வு செய்து பொதுத் தேர்வு எழுத அனுப்புவது என்பது முறைகேடான செயல். இத்தகைய செயலில் தொடர்ந்து அமலோற்பம் பள்ளி மட்டுமே ஈடுபட்டு வருகிறது. அது மட்டுமன்றி ஆண்டு தொடக்கத்தில் அமலோற்பம் பள்ளியை பொறுத்தவரை 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களின் எண்ணிக்கை என்பது அதிகமாக இருக்கும். அதுவே தேர்வு நெருங்கும் நிலையில் மாணவர்கள் பலர் பள்ளியில் இருந்து டிசி வாங்க வைத்து டுட்டோரியல் மூலம் தேர்வு எழுத செய்ய வைப்பதை வழக்கமாக வைத்துள்ளனர். அது மட்டுமன்றி அமலோற்பம் பள்ளி மாணவர்களுக்கு தொடர்ந்து மன உளைச்சலை ஏற்படுத்தி மாணவர்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி வருகிறது. எனவே கல்வித்துறை இந்த பள்ளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டினால் பெற்றோர்களை திரட்டி இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் தனியார் பள்ளிகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். படிக்க வைத்து அங்கே எக்ஸாம் எழுத வைக்கின்றார்கள். ஆக ஒரு பள்ளியிலே 400 பிள்ளைகள் படிக்கின்றது என்றால் 10th ஒரு 320 பசங்களை மட்டுமே அந்த பள்ளியிலே எக்ஸாம் எழுத வைத்து மீதமுள்ள பிள்ளைகளை டுட்டோரியல் எழுத வைத்து அந்த 320 பிள்ளைகளுக்கு மட்டுமே இவர்கள் ரிசல்ட் வாங்கி கொடுக்கின்றார்கள். ஆக படித்த பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா 400 பேர், எக்ஸாம் எழுதின பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா 320 பேர். ஆக 80 பிள்ளைகளை அந்த ஸ்கூலில் எக்ஸாம் எழுத வைக்கல. பல பிள்ளைகளை டிசியை கொடுத்து வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. பல பிள்ளைகளை டுட்டோரியலில் வச்சு எழுத வைக்கிறாங்க. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலில் பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பல்வேறு பழ வகைகளை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வழங்கி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் கோடை வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்களுக்கு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் SV பட்டேல் சாலை, செஞ்சி சாலை சந்திப்பில் ஒவ்வொரு ஆண்டும் இலவச நீர்மோர் பந்தல் அமைத்து வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் மற்றும் வெள்ளரிக்காய், தர்பூசணி, கிர்ணிப்பழம் உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சி ராஜ்பவன் தொகுதியின் பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகிக்க, நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு, சிவசங்கர், நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் PS கணேஷ், மூத்த அரசு வழக்கறிஞர் ராமலிங்கம் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் ஸ்ரீனிவாச பெருமாள், முன்னாள் நகர மாவட்ட தலைவர் மூர்த்தி, நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். முன்னதாக சிறப்பு விருந்தினருக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பொன்னாடை போர்த்தி அனைவரையும் வரவேற்றார். ஓகே.
புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற சிறுவர் இலக்கிய சீர்மணி சங்கர் எழுதிய 2 நிமிட சிறுத்தைகள் நூல் வெளியீட்டு விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு நூலினை பெற்றுக்கொண்டார். சிறுவர் இலக்கிய சீர்மணி சங்கர் எழுதிய 2 நிமிட சிறுகதைகள் நூல் வெளியீட்டு விழா புதுவை வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் மயிலம் பொறியியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் திவ்யா நிகழ்ச்சியை தொகுத்து செய்ய, ஹிஸ்ரோனி மாசிலாமணி தமிழ்தாய் வாழ்த்து இசைக்க, சிவரஞ்சனி விஜயபாஸ்கர் வரவேற்புரை ஆற்றினார். தொடர்ந்து கலைமாமணி அமுதகவி அருட்செல்வன், பாவலர் புதுவை இளங்குயில், வழக்கறிஞர் பரிமளம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் மகளிர் ஓசை மாத இதழ் ஆசிரியர் தாமோதரன் நோக்க உரை ஆற்ற, தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமை உரை ஆற்றினார். தொடர்ந்து பிரான்ஸ் உலக தமிழ் பண்பாட்டு இயக்க தலைவரும் நகரமன்ற உறுப்பினருமான அலன் ஆனந்தன் நூலை வெளியிட, முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, முனைவர் தாஸ் ஆகியோர் நூலினை பெற்றுக்கொண்டனர். சிறுகதை எழுத்தாளர் புதுவை பிரபா நூலாய்வு செய்ய, வழக்கறிஞர் கோவிந்தராசு, சாரதா கங்காதரன் கல்லூரியின் ஆங்கில துணைத் தலைவர் காணிகா பிரியா ஆகியோர் பாராட்டுரை வழங்கினர். தொடர்ந்து செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் மக்கள் தொடர்பு உதவியாளர் அமலோற்பு மேரி, உதவி பேராசிரியர் தண்டபாணி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மேலும் வழக்கறிஞர் சங்கர் ஏற்புரை ஆற்ற, குருமாம்பேட் கால்நடை மருத்துவக் கல்லூரியை சேர்ந்த மணிவண்ணன் நன்றி உரை ஆற்றினார். இதில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மேனாள் சபாநாயகர் ஜேபோர் சிவக்கொழுந்து ஐயா அவர்களுக்கு பிரான்ஸ் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் தலைவர் அமலோற்பு மேரி அம்மையார் சிறப்பு செய்வார். புதுவை இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இறுதியாண்டு படிக்கும் மாணவிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா நடைபெற்றது. புதுவை இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு கல்லூரி முதல்வர் செயலர் முனைவர் ஃபாத்திமா தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக ஸ்ரீ சங்கர வித்யாலயா ஆங்கில பேராசிரியர் சௌந்தரி, புதுவை பல்கலைக்கழகம் நிதித்துறை பேராசிரியர் முனைவர் காசிலிங்கம், புதுவை பல்கலைக்கழகம் பன்னாட்டு வணிகத்துறை தலைவர் முனைவர் அருள், முத்தியால்பேட்டை காவல்துறை ஆய்வாளர் கண்ணன், முனைவர் பூங்குழலி பெருமாள், புதுவை அரசு தமிழ் விரிவுரையாளர் பவானி, ஸ்ரீ சங்கர வித்யாலயா துணை முதல்வர் ஆகியோர் வருகை புரிந்தனர். பெண்களுக்கு உயர்கல்வி அவசியம், பெண்களின் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றமாக இருக்கும், தொழிலை தேடுபவர்களாக இல்லாமல் இதயா கல்லூரி மாணவிகள் நல்ல பல தொழில்களை உருவாக்கி தொழில் அதிபர்களாக வர வேண்டும் என்று வாழ்த்தினார். இந்த விழாவின் நோக்க உரையை கல்லூரி முதல்வர் செயலர் முனைவர் ஃபாத்திமா வழங்கினார். மேலும் மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழா நாட்டுப்பண்ணுடன் இனிதே நிறைவு பெற்றது. தர்மபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி தர்மபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காலை பாரத சொற்பொழிவு நிகழ்ச்சியும், மதியம் களப்பலி இடுதல் நிகழ்ச்சியும், படுகள சோதனை சபதம் முடித்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாலை தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான ஆண் மற்றும் பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். மேலும் பெண் பக்தர்கள் அதிக அளவில் தீ மிதித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தீமிதி திருவிழாவை கண்டு களித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தர்மபுரி ஆலய அறங்காவல் குழு தலைவர் முருகன், முன்னாள் தலைவர் கண்ணன், செயலாளர் செந்தில்குமார், கௌரவ தலைவர்கள் இருசப்பன், துணைத் தலைவர் சரவணன், இணை செயலாளர் சந்தானம், சரவணன் உட்பட ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள், கிராமவாசிகள் மற்றும் தர்மபுரி இளைஞர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஊர் பிரமுகர்கள் ஜீவானந்தம், ரமணன், கிருஷ்ணன் உட்பட முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் என்று திரளானோர் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரியில் குப்பைகள் தேங்கி இருப்பதாக புகார் வந்தால் அபராதத்துடன் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும். ஆய்வுக் கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் எச்சரிக்கை. புதுச்சேரியில் திடக்கழிவு மேலாண்மை திறம்பட நடத்தும் பொருட்டு உள்ளாட்சித்துறையின் மேற்பார்வையில் நகர மற்றும் கிராம பகுதிகளில் தனியார் நிறுவனங்கள் மூலம் குப்பைகள் அகற்றி வரப்படுகிறது. சமீப காலமாக குப்பைகளை சரியாக அகற்றப்படுவதில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் அதிரடி ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் இயக்குநர் சக்திவேல் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் சவுந்தரராஜன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், அனைத்து கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்களும், சுகாதார அதிகாரிகளும், செயற்பொறியாளர்களும், திடக்கழிவு மேலாண்மை அலுவலர்களும், குப்பைகள் அகற்றும் தனியார் ஒப்பந்த நிறுவன அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் பேசியதாவது, பொதுமக்களுக்கு அதிருப்தி ஏற்படாத வண்ணம் குப்பைகளை அகற்றும் பணியை தனியார் நிறுவனங்கள் தங்களது பணிகளை சரியாக செய்கிறார்களா என்று மேற்பார்வை செய்து 100% திடக்கழிவு மேலாண்மை திறனை உறுதி செய்ய வேண்டும். இந்த பணியில் சுணக்கம் காட்டும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். குப்பைகளை சரிவர வாராமல் தேங்கி இருப்பதாக கவனத்திற்கு வரும் பட்சத்திலும், பொதுமக்களிடம் இருந்தும் சமூக அமைப்புகளிடம் இருந்தும் புகார்கள் வரும் பட்சத்தில் தனியார் நிறுவனங்கள் மீது அபராதம் விதிக்கப்படுவதுடன் அவைகளின் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் என்று எச்சரிக்கப்பட்டது. மேலும் புதுவையின் தூய்மை நமக்கு பெருமை என்ற நோக்கத்தோடு பள்ளிகள், கல்லூரிகள், குடியிருப்பவர் நல சங்கங்கள், வியாபாரிகள் மற்றும் அனைத்து பொதுமக்களையும் ஒன்று சேர்த்து தொடர்ச்சியாக விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இவற்றை பொதுப்பணித்துறையுடன் இணைந்து சிறப்பு தூய்மை படைகள் அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டது. பொதுமக்கள் குப்பைகளை தெருவில் வீசாமல் இருக்கவும் நெகிழி குப்பைகளை பயன்படுத்த வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. சாலைகள், உணவகங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களில் அசுத்தம் ஏற்படுத்தும் வகையில் குப்பைகள் கொட்டப்பட்டு தூய்மையான சூழ்நிலை பராமரிக்கப்படாமல் இருந்தால் சம்பந்தப்பட்ட பொதுமக்கள், வணிக நிறுவனங்கள் மீது நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து சட்டங்களின்படி அபராதம் விதிக்க கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. This feedback should come from public, not from you. Until that feedback comes. உலக அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அருங்காட்சியகத்தில் உள்ள அரிய வகையான பழங்கால பொருட்களை ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் என்று கண்டு ரசித்தனர். ஆண்டுதோறும் மே 18ஆம் தேதி உலக அருங்காட்சியக தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனை ஒட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை அருகே உள்ள அருங்காட்சியகத்தில் இன்று ஒரு நாள் முழுவதும் அருங்காட்சியகத்தை பார்வையிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது. அதன்படி புதுச்சேரி மட்டுமன்றி புதுச்சேரிக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள், பள்ளி மாணவ மாணவிகள் என்று ஏராளமானவர்கள் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு கண்டு ரசித்தனர். இந்த அருங்காட்சியகத்தில் உள்ள அரசர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், போருக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், சேர சோழ பாண்டியர் மன்னர் கால நினைவு சின்னங்கள், கற்களால் ஆன சிற்பங்கள், பழங்கால அரசர் முகம் பதித்த நாணயங்கள், அரிய வகை அஞ்சல் தலைகள், போர்வான் கருவிகள், மர சிற்பங்கள், மட்பாண்டங்கள், இசைக்கருவிகள் உள்ளிட்ட ஏராளமான பொருட்களை பார்வையாளர்கள் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். மேலும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் அருங்காட்சியகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கிருக்கக்கூடிய பண்டைய கால பொருட்கள் குறித்தும் அதன் வரலாறுகள் குறித்தும் அவர்களுக்கு விளக்கப்பட்டது. மாதிரி இங்கே இந்த மியூசியம் இருக்குது, இங்கே இவ்வளோ அருங்காட்சியகம், இந்த இதெல்லாம் பொருள்லாம் இருக்குது, இதை பற்றி யாருக்கும் தெரியுது. எல்லோரும் பார்த்துட்டு எல்லோரும் வந்து பார்க்கணுன்றதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்றேன். நான் எல்லோரும் வந்து பார்க்கணும். இங்கே நிறைய பொருள், பழங்காலத்து பொருள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நான் அதிகமாக பார்த்ததில்ல, இப்போ தான் நிறைய பொருளை பார்க்குறேன். நல்லாயிருக்கு. ஆண்டும் வந்து உலக அளவில் வந்து மே 18 சர்வதேச அருங்காட்சியக தினமாக கொண்டாடுறாங்க. அதை புதுச்சேரியிலும் அதே மாதிரி சர்வதேச அருங்காட்சியக தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது. இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசியத்தை எஜுகேஷனும் ஆராய்ச்சிக்காகவும் எப்படி கொண்டு போகிறது என்பதற்காகத்தான் இந்த தீமாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் நம்ம புதுச்சேரியில் உள்ள அனைத்து மாணவ மாணவிகளை வரவழைத்து அவர்களிடம் நமது புதுச்சேரியுடன் அருமை பெருமைகளை சொல்கிறது தான் நம்ம கலைப்பண்பாட்டுத்துறை இந்த அளவுக்கு இந்த வருடம் சிறப்பாக இந்த புதுச்சேரி அருங்காட்சியகத்தில் கொண்டாடுகிறது. ஏழை எளிய மாணவர்களுக்கு தொடர்ந்து 16வது நாளாக கல்வி உபகரணங்களை வழங்கி வரும் வழக்கறிஞர் ஐயப்பன். புதுச்சேரியில் வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறார். மேலும் பொது சேவைகளிலும் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் ஏழை எளிய மாணவர்களுக்கு தனது அலுவலகத்தில்
தேவைப்படுபவர்கள் பதிவு செய்தால் கல்வி உபகரணங்கள் இலவசமாக வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக 16வது நாட்களாக மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் வழக்கறிஞரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஓகேவா, லஞ்சம் வாங்கினவங்க தட்டி கேட்கணும், அநியாயத்தை தட்டி கேட்கணும். என்றைக்கும் உனக்கு இந்த கதவு திறந்துருக்கும். உனக்கு அடுத்த முறை தேவையானதை எனக்கு வாய்ஸ் மூலியமாக நீங்கள் ஃபோன் பண்ணிங்கனால பாப்பாவுக்கு என்ன தேவையோ எடுத்தாந்து கொடுப்பான். பாப்பா படித்து பெரியாலாம் ஆகி எங்கெங்கே அநியாயம் நடக்குதோ லஞ்சம் வாங்குறாங்களோ அவங்க எல்லாரையும் தட்டி கேட்கணும். அதுதான் என்னோட ஆசை. ஓகேவா? ஆமாம், படி, நல்லா படி. நல்லா படிப்பா. நல்லா படிக்கணும்னா அதுதான் வருஷம் கொடுப்போம். உங்களுக்கு உண்டு, நான் கூட்டு கொடுக்குறேன். ஓகேவா? வருஷம் இதுக்கப்புறம் நீங்கள் வரதில்ல, உங்கள் இடத்துக்கு வரும். உங்கள் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டீங்களா? உங்கள் இடத்துக்கு வரும்பா. உங்கள் இடத்துக்கு எல்லாம் வரும். உனக்கு கைடு, புக்கு எல்லாமே. ஓகேவா? உனக்கு என் நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாலே உங்கள் வீட்டுக்கு தேடி வரும். பார்த்துக்கலாம். வாங்க 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 பண்ணிக்கலாம். புதுச்சேரி அருகே பஞ்சவடியில் அமைந்துள்ள ஜெயமங்கல பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் பட்டாபிஷேகம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சுவாமிக்கு வசந்த உற்சவ விழாவினை ஒட்டி புஷ்ப அலங்கார மண்டபத்தில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். புதுச்சேரி அருகே பஞ்சவடியில் அமைந்துள்ள ஜெயமங்கல பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளி உள்ள பட்டாபிஷேக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சுவாமிக்கு வசந்த உற்சவ விழா தொடங்கியது. வசந்த உற்சவ விழாவினை ஒட்டி தினந்தோறும் ஸ்ரீராமர் ஸ்ரீ சீதா பிராட்டியுடன் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளுகிறார். இதனை முன்னிட்டு ஸ்ரீராமர் சீதா பிராட்டிக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்யப்படுகிறது. முதல் நாள் வசந்த உற்சவத்தை ஒட்டி பல்வேறு மலர்களால் புஷ்ப பந்தலில் ஸ்ரீராமர் எழுந்தருளினார். தொடர்ந்து அவருக்கு பாராயணம் செய்யப்பட்டு பல்வேறு வகையான தீபாரதனைகள் காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஸ்ரீராமரை வழிபட்டு சென்றனர். மீண்டும் முக்கிய செய்திகள். வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவ விழா. துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் பங்கேற்று சுவாமி தரிசனம். புதுச்சேரியில் 100% தேர்ச்சிக்காக சரியாக படிக்காத மாணவர்களை பள்ளியில் இருந்து நீக்கும் சில தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் கல்வித்துறை இணை இயக்குநரிடம் மனு. பெட்டி கடைகளில் போதைப் பொருட்கள் பதுக்கல். மோப்ப நாய் உதவியுடன் போலீசார் திடீர் சோதனை. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.